நாம் மனதில் நினைத்தாலே இறைவன் வருவான் அப்படிங்கிறது உண்மை. அது பல உண்மையான வரலாறாகவும் இருக்கு. ஆமாங்க, அகத்திலேயே கோவில் கட்டின கதை நமக்கு தெரியும். அகத்துல கோவில் கட்டி பெருமாளுக்கு நைவேத்தியம் படைச்ச கதை தெரியுமா? ஆமா, இங்கதான் இந்த கோவில் இருக்கு. திருக்கண்ணபுரத்துல இருக்கிற சௌரிராஜ பெருமாள் கோயில்ல மானசீகமாக படைத்த நைவேத்தியத்தை சாப்பிட்டாராம் பெருமாள். பெருமாளின் பக்தனான முனையத்தரையன் அப்படிங்கிறவரு வரி கட்ட மறுத்ததுனால சோழ மன்னனால அவர் கைது செய்யப்பட்டாரு. விஷ்ணு பகவான் சோழ மன்னனின் கனவுல வந்து என்னுடைய சிறை அடைச்சிருக்க அவனை விடுவின்னு சொன்னாரா. உடனே சோழ மன்னனும் பெருமாளுடைய இஷ்டப்படியே அவனை விடுவிச்சாரா. ஆனா அவர் ரொம்ப பரம ஏழையா இருந்ததுனால அவர் தன்னுடைய மானசீகமா தன்னுடைய மனசுலயே பெருமாளுக்கு பொங்கல் செய்து படைச்சதா ஒரு கனவும் கண்டிருக்காரு. மறுநாள் காலையில அரசர் கோவிலுக்கு செல்லும் பொழுது பெருமாளுடைய வாயில அந்த முனையத்தரையோட பொங்கல் இருந்துதான். ஆமாங்க, நம்ம மானசீகமாக கடவுளை வணங்கினா கடவுளுக்கு கண்டிப்பா அது தெரியும். பெருமாள் கண்டிப்பா உடனிருந்து நம்மளை வழி நடத்துவார்.